Peppers Entertainment Television. Turn on the heat. Nalam Kaka. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் சிறப்பு மருத்துவர் வந்திருக்காங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் சனிதா அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில அவங்க பேச போற தலைப்பு நீங்களே டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்களை நம்ம வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்பவுமே நான் தான் தலைப்பு சொல்லுவேன், என்னது இந்த தலைப்புல பேச போறோம். இன்னைக்கு நீங்க எந்த தலைப்புல நேரலுக்காக பேசலாம்னு வந்திருக்கீங்க? இன்னைக்கு இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் வரும். அதோட ஹெட்டிங் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அது பிஐடி, அது சுருக்கி பிஐடின்னு சொல்லுவோம். அதாவது எல்லா டாக்டர்ஸ் தெரிஞ்சவங்க அது அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், பிஐடி. அதாவது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அதாவது இந்த ஹெட்டிங்க்கு கீழே பெல்விக் ஏரியால, அதாவது ஹிப்புக்கு கீழே இருக்கிற ஏரியால ஃபீமேல்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூடட் ஆகும். இதுல முக்கியமா ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் தானா, மேல்ஸ்க்கு கிடையாதா? ஃபீமேல்ஸ்க்கு தான் மெயினா இந்த டாபிக் இப்ப பேச போறோம். சரி, என்னென்ன இதுல வரலாம்? இதுல பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற ஒயிட் டிஸ்சார்ஜ்ல இருந்து, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வரைக்கும் வரலாம். இப்போ மெயினா நான் இன்னைக்கு எடுத்து பேச போறது கொஞ்சம் காமனா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ்லயே வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வஜைனைட்டிஸா இருக்கலாம், இல்ல செர்விசைட்டிஸா இருக்கலாம், இல்ல சர்வைக்கல் இரோஷன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இதெல்லாம் பர்டிகுலர் அங்க இருக்கிற ஏரியா இன்ஃபெக்டட் ஆகுறது. ஓகேவா? இப்போ வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வந்தா நம்ம வெஜைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐட்டிஸ் அப்படின்னு சொல்றது அந்த இன்ஃபெக்ஷன் இல்ல வீக்கம், இன்ஃப்ளமேஷன், அதை குறிக்கிறது. ஸோ இன்னொரு பார்ட் செர்விக்ஸ், அதாவது அந்த கர்ப்பப்பையோட முகம், வாய்முகம் சொல்லுவோம் இல்லையா, அதோட இன்ஃபெக்ஷன் இல்ல வீக்கம். சில பேர்ல இரோஷன், அதாவது ஸ்கின் கொஞ்சம் டெண்டர் ஆகுற மாதிரி, பீல் ஆகுற மாதிரி எல்லாம் வரும் இல்லையா, கொஞ்சம் வீக்கம் சேர்ந்து பெயினோட சேர்ந்து, அது சர்வைக்கல் இரோஷன். இதெல்லாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம், சில பாக்டீரியாஸ்னால கூட வரலாம். சரியா ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலைன்னா, அதாவது கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா கூட சில பேர்ல வரலாம். ஸோ நார்மலா சொன்னீங்கன்னா எல்லா லேடிஸ்லயுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் காமன் தான். அதாவது சின்னதா ஸ்பாட்டிங் மாதிரி எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு சுத்தமா கூட இருக்காது. அது பிசியாலஜிக்கல் லுக்கோரியா இல்ல பிசியாலஜிக்கல் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது எப்போ பெத்தாலஜி ஆகுது, அதாவது டிசீஸ், நோய் அப்படின்னு சொல்றது எப்ப ஆகுது, அதுதான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். ஓகே, அதான் எப்ப ஆகுது டாக்டர்? எஸ், இப்போ என்னன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ்லயே நான் நிறைய முன்னாடி ஷோஸ்ல கால்ஸ்க்கு நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஒயிட் டிஸ்சார்ஜ்லயே இப்போ கலர் மாறி வருது, ஒயிட் இல்லாம ஒரு எல்லோயிஷ் கலரா, இல்ல சில பேருக்கு ப்ரௌன் கலரா கூட வரலாம், சில பேருக்கு ரெட் கலரா கூட வரலாம். அதுலயே ஸ்மெல்லோட சேர்ந்து வருது அப்படி இருந்தாலும், இல்ல எரிச்சல் அதிகமா இருக்கு, அரிப்பு அதிகமா இருக்கு, பேக் பெயினோட சேர்ந்து வருது, இதெல்லாம் இன்ஃபெக்ஷனை குறிக்குது. ஓகே, இப்போ டெய்லி அவங்களுக்கு அது ஒரு இரிட்டேஷனாவே இருந்துட்டே இருக்கு, நார்மலாவே இல்ல, ஆயில்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, இல்ல அடிக்கடி ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ண வேண்டியதா இருக்கு, அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்ஃபெக்ஷன் இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி வஜைனைட்டிஸ்ல கூட இருக்கலாம், இல்ல செர்விசைட்டிஸ் இல்ல சர்வைக்கல் இரோஷன்ல கூட இருக்கலாம். இப்போ என்ன ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, வஜைனைட்டிஸ்லயும் செர்விசைட்டிஸ்லயும் சிம்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த இச்சிங், அதாவது அரிப்பு, எரிச்சல், சில பேர்ல இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் தண்ணியா வராது, ஒரு கைண்ட் ஆஃப் கட்டியா ஒரு மாதிரி தயிர் மாதிரி எல்லாம் சில பேருக்கு வரும். ஓகேவா? என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, வஜைனைட்டிஸ்ல விட செர்விசைட்டிஸ்ல பேக் பெயின் இருக்கும். ஆனா அது ஒரு ப்ராமினன்ட் இல்ல, இச்சிங் தான் அங்கேயும் ப்ராமினன்ட். ஆனா பேக் பெயினோட சேர்ந்து வருது அப்படின்னா செர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலயே சர்வைக்கல் இரோஷன், அது எப்படின்னா இந்த பேக் பெயின் ரொம்ப ப்ராமினன்டா இருக்கும் மற்ற சிம்டம்ஸை விட. இச்சிங், எரிச்சல்ல விட பேக் பெயின் பேக் பெயினோட சேர்ந்து அடிவயிறு சேர்ந்து வலிக்கும், அது சர்வைக்கல் இரோஷன், இன்னொரு இன்ஃபெக்ஷன் இது. பட் இது உடனடி தீர்வுகள் இருக்குதா? ஹோமியோபதியில என்ன மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க? கண்டிப்பா இருக்கு. நம்ம என்னன்னா மெடிசின் கொடுக்கறது மட்டும் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல, மெடிசனோட சேர்ந்து நிறைய ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கூட கொடுப்போம். அதாவது மெயினா உங்க ஹைஜீன், அதாவது கிளீன்லினஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் இது ஃபுல்லா ஸ்டாப் பண்றதுக்கு
ஈஸியா இருக்கும் மெடிசனோட சேர்த்து பண்ணும்போது. பட் இப்ப சில பேருக்கு வந்து வயதானி வரும், இந்த ஏஜ்ல தான் வரும், அந்த மாதிரி ஏதாவது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமா டாக்டர்? யூஸ்வலா யங் கேர்ள்ஸ்ல தான் இது பாக்குறது. யங் கேர்ள்ஸ்ல ஒரு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு 7thல இருந்தே இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் நார்மலா இதுல வந்து பாத்தீங்கன்னா மென்சஸுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடி கூட சில பேருக்கு இருக்கும். அது வந்து பிசியாலஜிக்கல் தான், அதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் மட்டும் இருந்தா உங்க கேர்ஃபுல்லா அதை எடுத்து பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்னு வந்து மெடிசன் கரெக்டா எடுக்கணும். கொஞ்சம் கண்டினியூஸா எடுக்கிறதா இருந்தா கூட இன்ஃபெக்ஷன்ஸ் இல்ல பாக்டீரியாஸ் வந்து ஃபுல்லா நாம வந்து அதுல இருந்து கியூர் பண்ணிடலாம். திருப்பி வராம ரிகரன்சி இல்லாம கூட பாத்துக்கலாம். ஓகே, இது பரம்பரை ரீதியாக வரக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லுவீங்களா, குறைபாடுன்னு சொல்லுவீங்களா? இல்ல, இது வந்து பரம்பரை இது இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது அவங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து சில பேருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சில பேரோட பாடி டெண்டன்சி கூட இருக்கும். எவ்வளோ ஹைஜீனா இருந்தா கூட இன்ஃபெக்ஷன் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் சில பேருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சி. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க வேலூர் மாவட்டத்துல இருந்து அழைக்கிறோம். பேர் வந்து சத்யா. நல்லதுமா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்து 22 இயர்ஸ் ஆகுது. சரி. சுகர் இருக்கு எனக்கு. பாப்பா வந்து கன்சீவா இருக்கும்போது 7 மந்த்ல சுகர் கண்டினியூ ஆச்சு. சரி, ஓகே. இப்ப சுகர் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க இப்ப சொல்ற மாதிரி வெஜினல் கிட்ட அரிப்பு இருக்கு, வெயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, பேக் பெயினும் இருக்கு, அடி வயிறும் வலி இருக்கு. சரி சரி, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இங்கே என்ன ஒரு விஷயம்னா, நீங்க டயபெட்டிக் இல்லையா? இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு பாடியில மட்டும் இல்ல, அந்த மாதிரி சென்சிட்டிவான ஏரியால கூட இன்ஃபெக்ஷன் சீக்கிரமா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ ஒரு மெயின் திங் என்னன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி கிளென்லினஸ் மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட சுகர் லெவலை எப்பவுமே நார்மல்ல மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அது இப்போ நீங்க கிளென்லினஸ் பாக்குறீங்க, ஆனா சுகர் லெவல் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சுகரை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த கிளென்லினஸ்ல எப்பவுமே அந்த பிரைவேட் ஏரியாஸ் எல்லாமே வந்து இப்போ பாத்ரூம் போறீங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ட்ரையா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ டயபெட்டிக் கூட வச்சுக்கிறோம், ஆனா வந்து உடனே அந்த ஒயிட் தான், அப்போ உடனே அந்த இது மாதிரி ஆயிருக்கு, அரிப்பு வந்துருக்கு. சரி, அது டயபெட்டிக் லெவல் வந்து நார்மலா இருக்காதுமா. அதனாலதான் ஜஸ்ட் டேப்லெட்ஸ் எடுத்து மெயின்டைன் பண்றதுன்னு மட்டும் இல்ல, திருப்பி ஷூட்டப் ஆகாம பார்க்கணும். சரிங்களா? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க டைரக்டா கூட என்ன வந்து கன்சல்ட் பண்ணலாம். ரிப்போர்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்களோ எடுத்துட்டு வாங்க. சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு கீழே வர நம்பர்ஸ்க்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். நலம் காக்க நிகழ்ச்சி. பேர் சொல்லுங்கம்மா. சார், மேடம் ரத்னா பேர், என்னோட பேரு. மேற்பாசிலிருந்து பேசுறேங்க மேடம். நல்லதுமா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து யூரின் போற இடத்துல ஒரு அரிப்பு எரிச்சல் இருக்குங்க ரொம்ப நாளாவே. சரி, ஓகே. அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணதுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லி போ. சரி, சொல்லுங்க. டிப்ஸ் சொல்லுங்க மேடம். இல்ல, இப்போ கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறதுக்கும் இப்போ உங்களுக்கு அரிப்பு இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல. சரிங்களா? சரி. அது வேற, இது வேற. இது வந்து ஏதாவது சின்ன இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு இப்ப அரிப்பு இருக்கிறது. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிறதுக்கு பாத்துக்கோங்க. யூரின் போறதுல பெயின் இருக்கு, இல்ல அதோட சேர்த்து அரிப்பு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்க. இல்ல இதே மாதிரி வைட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா கூட நேரடியா வந்து பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து குறைக்கணும். கட்டிகளுக்கு வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் உண்டு ஹோமியோபதியில, திருப்பி வராத அளவுக்கு. சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. இப்ப இன்ஃபெக்ஷன் சொல்றீங்க இல்லையா டாக்டர்? இப்ப நம்ம எதுல அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், எப்படி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்? இப்போ ஏன்னா இப்ப கோல்டு பாத்தீங்கன்னா நம்ம நீர் சொல்லலாம், காற்று சொல்லலாம், பொல்யூஷன்ஸ், எப்படி இன்ஃபெக்ஷன்ஸ். இப்ப நீங்க பிஐடின்னு சொல்லும் போது என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்? அதுல கூட தண்ணி ரிலேட்டடா கூட வரலாம். தண்ணி ரிலேட்டடா வரலாம். இன்னொன்னு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி டாய்லெட் போயிட்டு வரும்போதோ இல்ல பாத்ரூம் போயிட்டு வரும்போதோ சரியா வாஷ் பண்ணல, இல்ல சில பேர் வாஷ் பண்ணாம கூட வந்துருவாங்க, இல்ல வாஷ் பண்ணிட்டு அதை அப்படியே வெட்டா விட்டுருவாங்க. அந்த டைம்ல ஃபங்கஸ் வந்து வளர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. என் பேர் பவித்ரா. நல்லது. எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாகர்கோவில். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா.
சொல்லுங்க பவித்ரா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து 23 ஏஜ் ஆகுது. சரி. ப்ளீஸ்ல வந்து சின்னதாக ஒரு கட்டி இருக்கு. சரி. அது வந்து அங்கேயும் ஓடிட்டு தொட்டு பார்த்தா அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அப்போ இன்னும் இந்த 2 டிஸ்ட்லையுமே கட்டி இருக்கு. டாக்டர் சொன்னே ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பார்த்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண நீர் கட்டி தான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இருந்தாலும் ஒரு பயமா இருக்கு. அது ஒன்றும் இல்லையா, இல்லை அது எடுக்கலாமா இல்லை அப்படி எடுக்காம இருக்கலாமா? இன்னொரு டவுட் எனக்கு சரியா கேட்கல. எங்க கட்டி இருக்குன்னு சொன்னாங்கம்மா? ப்ளீஸ்ல மார்பகத்திலையா? ஆமா. சரி சரி சரி. ஜஸ்ட் நீர் கட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா. அப்ப பயப்பட வேண்டாம், சரிங்களா? நீர்க்கட்டியா இருந்தா பயப்பட வேண்டாம். அது நம்ம ட்ரீட்மெண்ட்ல மெடிசின்லயே சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? சொல்லுங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. மெடிசன் ஒன்னும் எடுக்கலனா? இல்ல, ரொம்ப சின்னதா இருந்தா தானாவே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா பெயின் அதிகமா இருக்கு, உங்களுக்கு ட்ரபிளா இருக்குன்னா கூட மெடிசின்ல நம்ம சரி பண்ணிக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி நீர்க்கட்டி வரும்போது திருப்பி திருப்பி வராம நீங்க பாத்துக்கோங்க. அது இல்லாம ஃபேமிலியில யாருக்காவது இந்த மாதிரி மார்பகத்துல கட்டி இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை பாக்குறது நல்லது. அடிக்கடி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் செக்அப்ஸ் எல்லாம் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, நன்றி மாமூலி. நல்ல பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். 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 சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ராயபுரம், சென்னை. ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. ராயபுரம், சென்னையில இருந்து பிரேமா பேசுறேங்க. சரி, ஓகே. 53 வயசு ஆகுது எனக்கு. சரி. 4 மாசம் மெடிசன்ஸ் வரல, அப்புறம் திருப்பி ரெகுலரா ஒரு 3 மாசத்துக்கு வருது. சரி, ஓகே. அது கரெக்டா இருக்கு, வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதுதான் என்ன ஏதுன்னு கேட்போம். இல்ல, இப்ப 53 வயசு ஆகுது இல்லையா? இந்த ஒரு டைம்ல, அதாவது 45ல இருந்து ஒரு 55 வரைக்கும், ஓகேவா, மாதவிடாய் வந்து ஃபுல்லா ஸ்டாப் ஆகுற ஒரு டைம். சோ அதனால அது ஸ்டாப் ஆகுற டைம்ல கொஞ்சம் மாசம் அப்படியே இரெகுலரா தான் வரும். அது காமன் தான், சரிங்களா? அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். மேபி இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ்ல மேபி ஸ்டாப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அது சுகர்லாம் இருக்கு, அதனால ஏதாவது? இல்ல 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 இல்ல, இது வந்து டிப்பிக்கலி இப்போ உங்களோட வயசு வந்து பார்க்கும்போது மெனோபாசல் ஸ்டேஜோட ரியாக்ஷன்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? சுகர் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கான நார்மலா மெயின்டைன் பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. ஓகேவா? டேப்லெட் எடுத்துக்கிறேன், நார்மலா தான் இருக்கேன். சரி, ஓகே. ஆனா சீட் இப்படி 4 மாசம் வர மாட்டேங்குது, அப்புறம் ஒரு 2 மாசம் வரல, 1 மாசம் வரல, இப்படியே இருக்கு. அதுதான் நான் சொல்றேன்மா, அது நார்மல் தான். இப்ப மெனோபாசல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கு, சரிங்களா? ஓகேம்மா. ஒரு நேயர் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், நான் அனிதா பேசுறேன், வேலுச்சேரியில. ஓகேம்மா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க அனிதா. எனக்கு ஏஜ் வந்து 32 ஆகுது. ஓகே. எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வருது. ஆனா இப்போ ஒரு 3 மந்த்ஸா 32 டேஸ் 33 டேஸ் கழிச்சு வருது. சரி. 2 டேஸ் தான் இருக்குது. கொஞ்சம் வந்து ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். சரி. ஃபர்ஸ்ட் டே நல்லா ஃப்ளோ ஆகுது, செகண்ட் டே நார்மலா தான் இருக்குது. சரி, ஓகே. அதனால எதுவும் எதனால அப்படி வருது? ஒண்ணு பண்ணுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? இது வரைக்கும் நார்மலா வந்திருந்தது. இப்ப 3 மந்த்ஸா தான் உங்களுக்கு லாங் சைக்கிள் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதுவும் மென்சஸ் வந்தா கம்மி டேஸ் தான் இருக்கு, 2 டேஸ் ஹார்ட்லி இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணுங்க, அதாவது ரத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஏற்கனவே நான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு அதுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. ஹீமோகுளோபின் 12 இருக்குது. 12 இருக்கு. ஓகே, அது நார்மல் தான் அப்போ. ஓகே, ஒண்ணு இல்லனா வேற அன்னைக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? ஆமா, எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்தோம். அதுல வந்து ரைஸ் பைலோரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சரி, ஓகே. அதுக்கு டேப்லெட் கொடுத்திருக்காங்க. ஓகே, மத்தபடி பெல்விக் ஸ்கேன் எல்லாம் இது வரைக்கும் எடுத்தது இல்ல? இல்ல, அதுக்கு மொத்தமா டோட்டலா எல்லாமே ஸ்கேன் பண்ணாங்க. கால் பிளாடர், அது அல்ட்ராஸ்கோபி பண்ணாங்க. சரி. அதுல வந்து யூட்ரஸ் வந்து ஸ்மால் ஹைப்பர்பிக்லசென்ஸ் 2 to 3 அப்படி போட்டிருந்தாங்க. சரி. ஓவரிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஏதாவது நீர் கட்டி ஏதாவது இருக்கா?
ஓவரிஸ் வந்து போட்டிருந்தாங்க மேம். அதுல வந்து ஓவரிஸ் வந்து நார்மல் தான் போட்டிருந்தாங்க. ஆனா gastric wall appears slightly prominent and hypertrophic in the entirely significance அப்படி போட்டிருந்தாங்க. சரி 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 ஓகே. இல்ல எனக்கு எதுவும் அப்நார்மலா தெரியல. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அனீமியா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகே, ப்ளீடிங் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, ஃபுட்டில் வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம், எல்லா டைப் ஆஃப் நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அந்த நெல்லிக்காய் கூட கிடைக்கும் இல்லையா, ட்ரைடா ஒரு ஸ்வீட்டா நெல்லிக்காய் கூட கிடைக்கும், அது கூட டெய்லி ஒரு 2 எடுங்க. சரிங்களா? ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி ரத்தம் வந்து டவுன் கூட ஆயிருக்கலாம். ஓகே, கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களுடைய நிலைப்புக்கு இன்னொன்று நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், எங்க பேர் கவிதாங்க. ஓகே, டாக்டர் பேசுங்கம்மா. வந்து இப்ப லாஸ்ட் வந்து ஒரு மார்ச் மந்த் பக்கமா எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்ததுங்க. என்னம்மா? டைஃபாய்டு ஃபீவர் வந்து. ஓகே, டைஃபாய்டு. ஓகே ஓகே. அப்ப எனக்கு ஆனா மார்ச், அதாவது ஜனவரியில இருந்திருக்கு, பட் ஆனா எனக்கு வந்து தெரியல. அப்ப அப்படியே ஃபேன் கட். டிவி வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கம்மா, மியூட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. அப்பதான் நான் சரியா பேச முடியும். ஜனவரி மந்தே வந்து அது மாதிரி, அதாவது ஃபேன் காத்துல உட்காந்தாலே குளிர்ற மாதிரி, கையெல்லாம் எரிச்சலா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தது. சரி. ஆனா அதுக்கப்புறம் மார்ச் மாசம் மட்டும்தான் அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டைஃபாய்டு ஃபீவர் இருந்தது. அதுக்கப்புறம் மெடிசின் எடுத்துட்டேன், ஃபீவர் வந்து சரியாயிடுச்சு. சரி. ஆனா அதன் பிறகும் கூட ஒவ்வொரு நேரம் வந்து அப்படியே கை 2 கையிலும் அப்படியே ஒரு மாதிரி ஃபேன் காத்துல உட்காந்தா எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி. அப்படியே வேர்க்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபேன் காத்துல மட்டும் உட்காந்தா அப்படியே குளிர்ற மாதிரி இருக்கு. சரி. அது ஃபீவருக்கு பின்னாடி வந்து இந்த அல்சர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துட்டா இப்ப வயிறு பிரச்சனை எதுவுமே கிடையாது. சரி. ஓகே. பீரியட்ஸும் நார்மலா போகுது. சரி. ஓகே, குட். பட் ஆனா வந்து எனக்கு அதுதான் இந்த குளிர்ற மாதிரி ஒவ்வொரு நேரம் இருக்கு. அப்படியே ரொம்ப அப்படியே ஃபேன் காத்துல உட்காந்தோம்னா ஸ்வெட்டிங்கா இருக்கும்போது ஃபேன் காத்துல உட்காந்து இப்படி சில்னஸா இழுக்கும், அந்த மாதிரி ஃபீல் இருக்கு. சரி. இல்ல, என்ன ஒரு விஷயம், டைஃபாய்டு வந்து ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். ஓகேவா? அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். ஓகே. சோ அதனால சாதாரணமா இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பாடியில இருக்கிற இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகும், ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதனால சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட பாடி வந்து ரொம்ப சென்சிட்டிவா எடுக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி சூடு அதிகமா முடியல, இல்ல கோல்டு அதிகமா முடியல, எரிச்சல் இருக்கு கையில. சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் ரத்த சோகை கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, ஹிமோகுளோபின் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இம்யூனிட்டி கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுங்க, ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ திருப்பி உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ல இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க டைரக்டா வரலாம். இம்யூனிட்டி டெவலப் பண்ற அளவுக்கு நிறைய வண்டர்ஃபுல் மெடிசின்ஸ் வந்து ஹோமியோபதியில இருக்கு. சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா உங்களின் நிலைப்புக்கு. பிஐடி பத்தி நம்ம பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது டாக்டர். இப்போ பிசிஓடி வந்து நீர்க்கட்டிகள் எல்லாம் சொல்றாங்க, இது இன்ஃபெக்ஷனால வருதுன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு சில காரணங்களால. இந்த இன்ஃபெக்ஷனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா பிஐடிக்கும்? இல்ல, பிஐடி வந்து நார்மலா ஆல் கைண்ட் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா இது கர்ப்பப்பையில இருக்குது, அதனால அதன் மூலமாக பரவுமா? இல்ல அப்படின்னு இல்ல. ஆனா பிஐடில வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ல நம்ம பிசிஓடி எடுக்க முடியாது. ஆனா பெல்விக் டிசீசஸ்ல நம்ம வந்து இந்த சிஸ்ட், அப்புறம் கர்ப்பப்பையில கட்டி இந்த மாதிரி எல்லாம் கூட எடுத்துக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ்க்குள்ள அது வராது. இது வந்து சம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அதனால தான். ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க, எங்க இருந்தா இருக்கிறீங்க? நான் இது சித்தி மாவட்டத்துல இருந்து காட்டுறேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. காட்டுல பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் பேசுறாங்க, பேசுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. மாசம் கரெக்டா ஆகுதுங்க. சரி, ஓகே. ஆனா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேட் இருக்க மாட்டேங்குது, செகண்ட் டேட் மட்டும் கம்மியா இருக்குது. சரி, இல்ல எவ்வளவு டேஸ் இருக்கு மென்சஸ் வந்தா உங்களுக்கு? இருக்க மாட்டேங்குது ரொம்ப, ஆனா வலி ஜாஸ்தியா இருக்கு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மென்சஸ் மாதவிடாய் வந்ததுக்கு அப்புறம்
எவ்வளவு டேஸ் அப்படியே இருக்கு ப்ளீடிங் இருக்குன்னு கேக்குறேன் நான். ஒரே நாள் தான். ஒரே நாள் தான். உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா? 44. 44. கரெக்டா எல்லா மந்த்தும் வருது இல்லையா? சாரி 34. 34. சரி ஓகே. கரெக்டா எல்லா மந்த்தும் வருது இல்லையா? சரி ஓகே. அதாவது ஆகாதுங்க. ஏன்னா 40 நாள் 35 நாள் 40 நாள் தான் ஆகும். சரி. இல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் ப்ளீடிங் இருக்கா? செகண்ட் டேல சுத்தமா இல்லையா? இல்ல சின்ன சின்ன ஸ்பாட்டிங் மாதிரி கூட இருக்கா? செகண்ட் டே மட்டும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே கூட இருக்காது. வலி ஜாஸ்தியா இருக்கும். சரி. இது வந்து ரீசெண்டா இப்படி ஆனதா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபர்ஸ்ட் மென்சஸ்ல இருந்தே உங்களுக்கு இப்படிதானா? டிவி வால்யூம் கரீங்கம்மா. ஹலோ. அவங்க தொடர்புல இல்ல. இப்போ என்னன்னா மெயினா ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மென்சஸ் அதாவது ஃபர்ஸ்ட் 14 இயர்ஸ்ல 13 இயர்ஸ்ல வர மென்சஸ் அந்த அப்பல இருந்து சில பேருக்கு 2 days தான் இருக்கும். அது அவங்களுக்கு நார்மல் தான் ஆக்சுவலா. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 5 days அந்த மாதிரி ரெகுலரா வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஃபியூ மந்த்ஸா கம்மியா இருக்கு அப்படின்னா ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அது நீர்க்கட்டியா இருக்கலாம், இல்ல ரெகுலரா வருது இந்த கம்மி டேஸ் மட்டும் தானே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னா கூட வரலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து ஒரு நேர பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. துர்கா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடி மேடம். ஓகே டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மேடம் இப்போ எனக்கு லேப்ரோஸ்கோபி பண்ண மேடம். நானு நீர் கட்டி இருக்கு அப்படின்னாலே லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க. சரி ஓகே. பண்ணிட்டு இப்போ பண்ணிட்டு அடுத்து போகும்போது அவங்க சொன்னாங்க நீங்க ஐயுஐ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அடுத்து ஐயுஐ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி. லேப்ரோஸ்கோபியோட எஃபெக்ட் வந்து ஒரு 4 மாசம் தான் இருக்கும். சரி. ஐயுஐ ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி. இப்போ ஐயுஐ ட்ரை பண்ணலாமா எப்படி மேடம்? மேரேஜ் ஆகி 6 years ஆச்சு. இல்ல இப்போ உங்களுக்கு நார்மல் எல்லாமே பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டா இருக்கா? சிஸ்ட் எல்லாம் போயிடுச்சா? எல்லாமே நீர் கட்டி எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. சரி. மென்சஸ் எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்கா? மென்சஸ்லாம் ரெகுலரா வருது மேடம். இப்போ 2 மாசமா ரெகுலரா வருது. சரி சரி. இல்ல யூசுவலா என்னன்னா இந்த மாதிரி மென்சஸ் எல்லாமே ரெகுலரா வருது. இப்போ இது லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கீங்க, இன்னொரு வாட்டி செக் பண்றது நல்லதா இருக்கும். ஏன்னா திருப்பியும் சிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த ரிகரன்சி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கன்சீவ் ஆகுறது எப்பவுமே பெட்டர். சரிங்களா? ஓகே, நன்றி உங்களுடைய நிலைப்பகம். இப்போ பிஐடி இருக்கிறதுனால குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் சேலத்துல இருந்து திவ்யா பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் கால் பண்ணியிருந்தேன். சரி. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. குழந்தை இல்ல. குழந்தை இல்ல, மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. சரி. இல்ல டாக்டர்கிட்ட போனா உங்க எக் வெடிக்கிறது இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சரி. எல்லாம் நார்மலா இருக்கு. இருந்து எனக்கு குழந்தை நிக்கல. அப்புறம் லாஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆயிட்டேன். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலா இருக்கு. ஏஜ் வந்து 21 தான் ஆகுது. அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கும் மாசம் வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நிக்குமா நிக்காதான்னு நினைச்சிட்டு ஒரு ஃபீல் வந்துடும் எனக்கு. சரி. அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணா வந்து குழந்தை நிக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா குழந்தை நின்னுரும், எதுக்கு அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை வந்து இதுக்கு ஒரு குழந்தை நிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேவா? இன்னொரு விஷயம், உங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நார்மலா இருக்கா? அவங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு. அவங்களும் அப்படிதான். நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ். அதனால 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். அவங்களும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க, நானும் ஃபீல் பண்றதுனால அது ஒரு காரணமா இருக்குமான்னு கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். கண்டிப்பா அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. சரிங்களா? கன்சீவ் ஆகுறதுல இல்ல பிரெக்னன்ட் ஆகுறதுல வந்து நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இனிமே கன்சீவ் ஆனா கூட அது இன்னும் ரொம்ப முக்கியம். அது அந்த குழந்தைய பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே பாசிட்டிவா ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. இப்ப எல்லாமே 2 பேருக்குமே நார்மலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன் நீ எல்லாம் நார்மலா இருக்கும்போது நீங்க வந்து நெகட்டிவா திங்க் பண்றதுக்கு அங்க ஒரு யூஸே இல்ல. ஓகே, அது ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல மூவ் பண்ணுங்க. அப்போ கூட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நேரடியா வந்து பாருங்க 2 பேரும் சேர்ந்து. சரிங்களா? நன்றிமா உங்களுடைய நிலைப்புக்கு. தொடர்ந்து இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. ராணி சில்ட்ரன் பேசுறேன். ஓகே, உங்களுடைய கேள்விகள் என்னம்மா? இல்ல, உங்களுடைய குரல் விட்டு விட்டு கேக்குது. என்ன கேள்வி தெளிவா சொல்லுங்க. திருச்சியில இருந்து பேசுறேன். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏஜ் 30 மேம். சரி, ஓகே, சொல்லுங்க.
இது பீரியட் வந்து சரியாவே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே ஏஜ் அட்டன் பண்ணது irregular பீரியட் தான் மேம். சரி ஓகே. இப்போ வந்து பாப்பா பிறந்து 1.5 வருஷம் ஆகுது. ஓகே. இப்போ இது என்னம்மா சரியாவே வரதில்ல. 2 மாசம் 3 மாசம் கூட ஆயிடுது. செக்அப் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் சாப்பிட்டாதான் வருது மேம். சரி நீர்க்கட்டி ஏதாவது இருக்குன்னு ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சதா உங்களுக்கு? அவங்க சொன்னாங்க இப்ப நீர் போத்து இருக்கு அதனால தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி அதுக்குதான் டேப்லெட் கொடுத்தாங்க. ஆமா பீரியட் ஆகிறதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. சரி ஓகே. அது சாப்பிட்டா மறுபடியும் அப்ப பீரியட் ஆகுது மறுபடியும் திரும்ப 2 மாசம் 3 மாசம் ஆகி பீரியடே வருது. சரி அதுக்கு தான் நான் நிறைய ஷோஸ்ல இத பத்தி பேசியிருக்கோம். சரிங்களா? மெடிசின் எடுத்து எடுத்து மென்சஸ் வர வைக்கிறது நல்லது கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிசிஓடி அந்த சிஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சரி பண்ணணும். ஓகே அதுலயே ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கணும். போக போக மெடிசின் எடுக்காமலேயே உங்களுக்கு மென்சஸ் வரணும். அதுதான் நார்மல். சரிங்களா? இப்போ மெடிசின் எடுத்து மென்சஸ் வர்றது வந்து பாடிக்கு கூட நல்லது கிடையாது. ஓகே அதனால தொடர்ச்சியா இப்போ பிசிஓடிக்குன்னு நல்ல தொடர்ச்சி எடுக்கிற மாதிரி மெடிசின்ஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. ஓகே நாங்க கிளாசிக்கல் வேல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதாவது இருக்கிற பிரச்சனையை ஃபுல்லா கியூர் பண்றதும் அது இல்லாம திருப்பி வராம பாக்குறதுக்கு அளவுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. ஓகே ஸோ ஹார்மோன்ஸ் எப்பவுமே பேலன்ஸ்டா வச்சாதான் மென்சஸ் வந்து கரெக்டா வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. மெடிசின் எடுத்து மென்சஸ் வர வைக்கிறதுக்கு அது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களின் நிலைப்புக்கு நாங்க முதல்ல கேட்ட மாதிரி பிஐடி இப்ப இருக்கிறதுனால குழந்தையின்மை பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால குழந்தையின்மை அந்த மாதிரி வரும்னு நம்ம 100% சொல்ல முடியாது. ஆனா சிலதுல வந்து சர்வைக்கல் இரோஷன் வந்து நெக்ஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ்ல போனா ஓகே அந்த மாதிரி இருந்தா சில பேர்ல வரலாம் கன்சீவ் ஆகுறதுல. ஆனா அது 100% நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ குட் ஆஃப்டர்நூன் மேம். என் பேர் ஷாம்லா. குட் ஆஃப்டர்நூன். ஓகே உங்களுடைய கேள்வியில கேளுங்க டாக்டர்ட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு 4 years old பேபி இருக்காங்க. எனக்கு பிஃபோர் மை டெலிவரி வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 3 days பிளஸ் 1 day எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எப்பவுமே இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. அண்ட் 3rd day பாத்தீங்கன்னா நோ ஸ்பாட்ஸ் ஆல்சோ. ஸோ எனக்கு அதனால என்ன நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற ஒரு பயம் தான். இது என்னன்னால சார்? இல்ல என்ன எனக்கு சரியா புரியல. டெலிவரிக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா இருந்தது இல்லையா? கரெக்டா இருந்தது. இப்ப டெலிவரிக்கு அப்புறம் என்னாச்சு? ஆஃப்டர் டெலிவரி ஜஸ்ட் 2 days தான் எனக்கு பீரியட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் 2 days மட்டும் தான் ஆகுது. இப்போ டெலிவரி முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 3 years. டெலிவரி முடிஞ்சு இப்ப 4 years ஆச்சுங்க. ஓ 2 years ஆச்சு. ஓகே நார்மல் டெலிவரியா உங்களுக்கு? இல்லைங்க சிசேரியன். சிசேரியன். என்ன காரணம் சொன்னாங்க? எனக்கு வந்து பெல்விக் ஐ மீன் பேபியோட ஹெட் ஃபிக்ஸ் ஆகல. சோ வந்து பெயினே வரலங்க. அதனால அப்புறம் சிசேரியன் ஆயிடுச்சுங்க. சரி. ஆனா எல்லா மந்த்தும் மென்சஸ் கரெக்ட்டா வருது இல்லையா? அது கரெக்ட்டா இருக்குங்க. கரெக்ட்டா 28 days கரெக்ட்டா இருக்குங்க. பட் அந்த ஃப்ளோ இது ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்ல. டேஸ் மட்டும் தான் பீரியட்ஸ் ஆகுது. பட் அந்த 2 daysம் நார்மல் பீரியட்ஸா தான் இருக்குங்க. சரி ஓகே ஓகே. அப்போ நான் சொன்ன மாதிரி இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்ப பேஸ் எதுவும் பேத்தாலஜி இருக்கிற மாதிரி தெரியல. யூசுவலி சில பேருக்கு லேபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனீமிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே எஸ்பெஷலி இப்ப சிசேரியன் போனா. சரிங்களா? ஸோ அதனால ஹீமோகுளோபின் லெவல் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அது கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அயர்ன் சேர்த்துக்கிற மாதிரி ஃபுட்டில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. கிரீன் வெஜிடபிள்ஸ், பேரிச்சம்பழம், நட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிடுங்க. சரிங்களா? ஓகே நன்றி. உங்களின் அழைப்புக்கு தகுந்த ஆலோசனை கிடைத்திருக்கும் நம்புகிறோம். இன்னொரு நேயரை நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்க. திவ்யா. ஓகே எங்க இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க மேடம். எனக்கு அபார்ஷன் ஆயிட்டு 5 மாசம் ஆச்சு மேடம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து வளர்ச்சியில சொல்லிட்டு அவங்களே அபார்ஷன் பண்ண சொன்னாங்க. அதுவே ஆயிடுச்சு மேடம். சரி. இப்போ அபார்ஷன் ஆயிட்டு 5 மாசம் பொறுத்து இப்போ டாக்டர் கிட்ட போனப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. சரி. இப்போ ஒரு 8 நாளா தள்ளி போயிருக்கு மேடம். 8 நாளா? ஒரு 8 நாளா தள்ளி போயிருக்கு மேடம். நாங்க யூரின் செக்அப் பண்றப்ப பாசிட்டிவ்னு வந்துச்சு மேடம். சரி. இப்போ வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்றாங்க மேடம். சரி. அது எப்படி மேடம்? இன்ஜெக்ஷன் போட்டா எதுவும் ஆகாதா மேடம்? இல்ல இப்போ பிரெக்னன்சி டைம்ல கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் இல்ல தேவையான டேப்லெட்ஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இருக்கும். ஓகேவா? அதாவது அந்த கன்சீவ் ஆனதை வந்து சேவ் பண்ணணும் இல்லையா? திருப்பி ஏன்னா
முன்னாடி அபோர்ஷன் ஹிஸ்டரி இருக்கிறதுனால திருப்பி ஆகாம இருக்கிறது தான் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? சேவ் பண்றது இதுக்கு முன்னாடி இப்ப அது மாதிரி வளர்ச்சி இல்லைன்னால தான் மேடம் அபார்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் 5 மாசம் அடுத்தது இது மாதிரி தள்ளி போயிருக்கு மேடம். திரும்பியும் அதே மாதிரி ஏதாச்சும் ஆகுமான்னு கேக்குறேன் மேடம். அப்படின்னு இல்ல, சேம் ரீசன் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா அபோர்ஷன் இருக்குதுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். திருப்பியும் ஆகிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா அது வந்து 100% சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு 2-3 அபோர்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கூட கன்சீவ் ஆனவங்க, டெலிவரி ஆனவங்க இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா முன்னாடி இருக்கிற குழந்தைக்கு வந்து அந்த உருவாகிறதுல ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஜீன்ஸ்ல ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இந்த வாட்டி அது வரணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சரிங்களா? எப்பவுமே கொஞ்சம் பாசிட்டிவா இந்த அதை எஸ்பெஷலி கன்சீவ் ஆகுற டைம்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல பாசிட்டிவ் திங்கிங் வந்து ரொம்ப தேவை. சரிங்களா? நன்றி. உங்களின் நினைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க மேடம். நான் இப்ப இது பெரிய பொண்ணு ஆனதுல இருந்து 22 நாள்லயே பீரியட்ஸ் ஆகுதுங்க மேடம். எனக்கு புரியல. பெரிய பொண்ணு ஆனதுல இருந்து வயசுக்கு வந்ததுல இருந்து 22 நாள்லயே எனக்கு பீரியட்ஸ் ஆயிருதுங்க. ஓகே, 22 days சைக்கிள்னு சொல்றீங்களா? ஆமா. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆயிருந்தேங்க மேடம். சரி, ஓகே. 3 மாசம் ஆக 8 நாள்லயே அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஓகே. இல்ல மென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் மென்சஸ்ல இருந்து 22 days தான் உங்களுக்கு இல்லையா? ஆமாங்க. அது நார்மல் தான். ஓகே. இப்போ ஏதாவது ஒரு காரணத்தினால நார்மலா இருந்தது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது பெத்தாலஜி இருக்கிறதா பார்க்கலாம் நாம. ஃபர்ஸ்ட் மென்சஸ்ல இருந்து இப்படிதான் கரெக்டா 22 days அந்த மாதிரி சைக்கிள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா பயப்பட தேவையில்லை. எதனால அபோர்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க? ஹலோ, அவங்க தொடர்புல இல்ல. ஓகே. எதனால அபோர்ஷன் ஆயிடுச்சுன்னு சரியா தெரியல. இருந்தாலும் ஒரு வாட்டி அபோர்ஷன் ஆயிடுச்சுன்னா எப்பவுமே நெக்ஸ்ட் டைம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஓகேம்மா, நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, ஆலோசனைகள் தேவைன்னா கீழே வர ஸ்க்ராலிங்ல இருக்கிறதுக்கு நீங்க அழைப்பு எடுத்துக்கலாம். நன்றிம்மா. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சகுந்தலா பேசுறேங்க மேம். சகுந்தலா, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குங்க மேம். சரி, இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு? மேம் 2 குழந்தை இருக்குங்க மேம் எனக்கு. சரி, ஓகே. 2 குழந்தையும் சிசேரியனுங்க மேம். சரி. இப்ப தம்பி பிறந்து 2 மாசத்துல இருந்தே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குதுங்க மேம். சரி சரி. இப்போ 2 மாசமா ப்ளீடிங்ல இருக்கீங்களா? 2 மாசத்துல இருந்தே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குங்க மேம். வாரத்துல பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகாதுங்க மேம். சரி. அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். அப்படியே அது நிறைய போயிட்டே இருக்குங்க மேம். சில டைம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பட்டுட்டே இருக்குங்க. சரி சரி. டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்தீங்களா? கன்சல்ட் பண்ணீங்களா? ஒரு டைம் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டேங்க மேம். டாக்டர் சொன்னாங்க டேப்லெட் சாப்பிட்டோம்னா அப்புறம் அது கம்மியாயிட்டு அப்புறம் அடுத்த டைம் ஆகும்போது ரொம்ப ஆகும், கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வேணா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க மேம். சரி. ஸ்கேன் எல்லாம் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? கட்டிகள் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க மேம், அதெல்லாம் எதுவுமே இல்ல. சரி, ஒண்ணு பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து தானே நீங்க கூப்பிடுறீங்க? கோயம்புத்தூர்ல எங்களோட பிரான்ச் இருக்கு. ஓகேவா? இந்த அளவுக்கு 2 மாசமா கண்டினியூஸா ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு யோசிக்கணும். ப்ளீடிங் போயிட்டே இருக்கும்போது நீங்க அனீமிக் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ரத்த சோகை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி வந்தா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வேற சைட்ல இருக்கும். ஸோ இது கேர்லெஸ்ஸா விடாம போய் இப்போ கோயம்புத்தூர்ல எங்களுக்கு பிரான்ச் இருக்கு. அங்க 10:30 இருந்து 8 o'clock வரைக்கும் எல்லா டாக்டர்ஸுமே இருப்பாங்க. கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை. சரிங்களா? டைரக்டா போய் பாருங்க. என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாமே எடுத்துட்டு போங்க. இப்போ ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுறதுக்கான மெடிசன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. அது எப்படி டோசஸ் எடுக்கணும், எந்த அளவுக்கு, என்னென்ன பிரச்சனை, எல்லா சஜஷன்ஸுமே அங்க டாக்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இப்போ குழந்தையின்மைக்கான காரணங்களுக்கு நீங்க நிறைய சொல்றீங்க இல்லையா? இப்போ தைராய்டு சொல்றீங்க, சர்க்கரை வியாதி சொல்றீங்க, பிசிஓடி சொல்றீங்க. இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமா அமையும் ஆஃப்டர்? இப்போ நிறைய பேருக்கு அபார்ஷன் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த அபார்ஷனுக்கு இதுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம். ஓகே, அபார்ஷனுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு காரணமா அமையலாம்?
அது வந்து நம்ம இன்ஃபெக்ஷனால தான் ரொம்ப நிறைய ஒரு 95% நல்லா சொல்ல முடியாது. அபோர்ஷன் மெயினா வந்து ஒண்ணு இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் குழந்தைக்கு இருந்ததுன்னா சரியா இப்போ ஹார்ட் பீட் டைமுக்கு வரல, ஹார்ட் இதாகல, ஏன்னா அந்த ஒரு 2 இதுவும் சேரும் போது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது இல்லையா கர்ப்பப்பையில. அந்த ஒரு டைம்லயே ஜீன்ல குரோமோசோம்ஸ் இந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா கூட அபோர்ஷன் ஆகலாம். ஓகே, அது இல்லாம சில பேருக்கு வந்து கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கு, குழந்தைக்கு வளர்றதுக்கு ஸ்பேஸ் இல்ல அப்படின்னு இருந்தா கூட அபோர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. கற்பகம். எங்க இருந்து பேசுறீங்க? கற்பகம்மா? பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகள் என்ன? சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. வந்து கொஞ்ச நாளா முடி உதிருது. சரி, எவ்வளவு வயசாகுதுமா? எவ்வளவு வயசாகுது? 25 வயசாகுது. 25. சரி, சொல்லுங்க. முடி உதிருது, வேற டாண்ட்ரஃப் ஏதாவது இருக்கா தலையில? பொடுகு இருக்கா? பொடுகு பொடுகு இல்ல, அந்த மாதிரி எதுவும் வரலையே. சரி, ஓகே. இது ரத்த சோகை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? செக் பண்ணி பாத்திருக்கீங்களா எப்பயாவது? இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் செக்அப் பண்ணி பாக்கலையே. சரி, தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? ஆமா, தைராய்டு இருக்கு. அதனாலதான் ஹேர் ஃபால் இருக்கு. அப்போ சரிங்களா, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது ஒரு காமன் சிம்டம் தான். எல்லாம் நார்மல் லெவல்ல மெயின்டைன் பண்றீங்களா? டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா? ஆமா மேடம், டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கீங்க காலையில. சரி, ஓகே. டேப்லெட்ஸ் எடுத்தும் இந்த மாதிரி நார்மல் லெவல் மெயின்டைன் ஆகியும் சிம்டம் சரியாகல அப்படின்னு இருந்தா டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ மேபி நார்மல் லெவல் காமிச்சா கூட சில பேருக்கு உள்ள ஃபுல்லா ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியா நடக்காது. ஓகேவா? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கு ஹோமியோபதியில. டைரக்டா கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ தைராய்டுக்குன்னு லைஃப் லாங் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல மெடிசின்ஸ் கொடுப்போம். அதுல வந்து பாடியில வந்து திருப்பியும் தைராய்டு லெவல் இல்ல தைராய்டு பிரச்சனை வராத அளவுக்கு பாடியை ப்ரிப்பேர் பண்றது தான் நாங்க மெடிசின்ல பண்றோம். ஹேர் ஃபால் எல்லாமே நாம கண்ட்ரோல்ல வைக்கலாம். சரிங்களா? இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு டாக்டர் சனிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றி அழைப்பினை அழைத்ததுக்கு. ஒரு நேர பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், என் பேர் ராதாங்க மேடம். ராதாமா, ஏன் இவ்வளவு படபடப்பா பேசுறீங்க? ஓகே, நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. என் பேர் ராதாங்க மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காப்பர்ட்டி போட்டுருந்தாங்க மேடம். சரி. காப்பர்ட்டி போட்டுட்டு உள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது மயக்க மருந்து கொடுத்து எடுத்தாங்க. சரி. அது எடுத்ததுல இருந்து என்ன ஆச்சுன்னா சுகர் வேற இருக்கு. அதுல பீரியட் வந்து ஒண்ணு முன்னாடி வந்தது, ஒரு 4-5 நாள் முன்னாடி வருது, இல்லைன்னா ஒரு வாரம் தள்ளி வருது. அந்த மாதிரி வரும்போது ஒரே கட்டியா வேற போற மாதிரி இருக்குங்க மேம். சரி சரி. இப்ப எவ்வளவு நாளா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு? 1 வீக் தள்ளி வந்துட்டு எடுத்துங்க மேம். அதுல இருந்து ஒன்னும் இந்த பீரியட் வந்துட்டே தான் இருக்க தவிர நிக்க மாட்டேங்குது. அதாவது பீரியட்ஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு அப்படியே நிக்குது ப்ளீடிங்? நான் ஜனவரி மாசம் எடுத்தேங்க மேம். அதுல இருந்து அப்படிதான் வருது பீரியட் வருது. அந்த மாதிரி தள்ளி தள்ளி ஒரு 2-3 நாள் தள்ளி வருது, இல்லைன்னா முன்னாடி வருது. அந்த மாதிரி பீரியட் வரும்போது மாதிரி கட்டியா அப்படியே ஓவரா போகுதுங்கம்மா. சரி, இல்ல 2-3 நாளெல்லாம் தள்ளி போறது பிரச்சனை இல்ல. நம்ம எக்ஸாக்ட் அந்த டேட்லயே வரணும் அப்படின்னு எல்லாம் இல்ல. அந்த ஒரு மெயின்டைன் பண்ணணும், ஒரு சைக்கிள் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் தள்ளி போறதுல பிரச்சனை இல்ல. கட்டியா நிறைய வருது, இல்ல பெயின் அதிகமா ஏதாவது தெரியுது, ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பாருங்க. கர்ப்பப்பையில கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு, அது இருக்கா இல்ல இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சேஃபா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட, இல்ல பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு, ப்ளீடிங் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருந்தா கூட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்ல. நம்ம ட்ரீட்மெண்ட்லயே ஃபுல்லா சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? தாராளமா நேரடியா வந்து பாருங்க. ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி உணவுகள்ல நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்தா இந்த இன்ஃபெக்ஷனை தவிர்க்கலாம், எந்த அளவுக்கு அதுக்கு வீரியம் இருக்கு உணவுலங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு நேர் பார்க்கலாம். வணக்கம்.
வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் பொம்மையம்மாள் மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன? இது மேடம் எனக்கு 1 மாசம் ஆயிடுச்சு மேடம் பீரியட்ஸ் ஆகி. சரி. அன்னில இருந்து இடுப்பு ஒரே வலியா இருக்குங்க மேடம். சரி. இல்ல பீரியட் ஆகுற அந்த ஃபர்ஸ்ட் டேல சொல்றீங்களா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ஓகேங்க மேடம். ஹலோ, சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து பேசுங்க, நிறைய பேர் தொடர்புல காத்துட்டு இருக்காங்க. மேடம் 19 இங்கிலீஷ்க்கு 19ஆம் தேதி பீரியட்ஸ் ஆனாங்க மேடம். சரி, ஓகே. அங்கிருந்து இடுப்பு வலி ஒரே வலியா இருக்குங்க மேடம். மென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வலியா இருக்கா? ஆமா, அதிகமா வலியா இருக்குங்க மேடம். சரி சரி சரி. டெலிவரி ஆகி 5 மாசம் ஆயிருக்குங்க மேடம். சரி, அதாவது இது மென்சஸ் வரும்போது மட்டும் இல்ல, இல்லாம கூட இருக்கு வலி இல்லையா? சரிங்க மேடம். டெலிவரிக்கு அப்புறம் அதிகமா இருக்குங்க மேடம். சரி, டெலிவரிக்கு அப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆச்சா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். சரி, ஓகே. இல்ல என்னன்னா சில பேர்ல இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சிசேரியன் தான் நடந்திருக்கா இல்ல நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி தான். நார்மல் டெலிவரி தான். டெலிவரிக்கு அப்புறம் கூட அந்த இன்க்ரீஸ் ஸ்ட்ரெயினால, அதாவது பிரெக்னெண்டா இருக்கும்போது யூட்ரஸ் பெருசாகும் போது அந்த சேஞ்சஸ் வருது இல்லையா தண்டுவடத்துல, கொஞ்சம் டர்ன், அதாவது கொஞ்சம் அந்த வளைவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? அந்த பாரம் இருக்கிறதுனால இல்ல அழுத்தம் இருக்கிறதுனால கூட சில பேர்ல பேக் சைட்ல போன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, அதனால கூட டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பெயின் வந்து கண்டினியூஸா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்ப மென்சஸ் டைம்ல ஜாஸ்தி ஆகுது, அது இல்லைன்னா கூட எப்பவுமே இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, அதாவது போன் இனிமே எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு, ப்ரோக்ரஸ் அந்த டிசீஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, அதுவும் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, நன்றிம்மா. உங்களை நல்ல பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே, உங்க தொடர்புல இல்ல. உணவுல வந்து என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இல்லாம பண்ண முடியும்? இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு உணவில ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஓகேவா? நார்மலா ஹெல்தியான ஃபுட்டு எடுக்கணும். இது இப்ப இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் இதுக்கு ரிலேஷனா இந்த ஃபுட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு இல்ல. மெயினா வந்து நம்ம எந்த அளவுக்கு கிளீனா நம்மளோட திங்ஸ், நம்மளோட ட்ரெஸ்ஸஸ், எஸ்பெஷலி அண்டர் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எந்த அளவு கிளீனா நம்ம வச்சிருக்கோம், மெயின்டைன் பண்றோம், அதை பொறுத்து இருக்கு. மெயினா வந்து இதுதான், பாத்ரூம் போயிட்டு வந்தா அது எப்பவுமே ட்ரையா வச்சுக்கணும். இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க இடுப்பெல்லாம் வலி இருக்கும்னு சொல்றப்ப அது வந்து அந்த வலி வந்து தாங்கிறதுக்கான சக்தி நம்ம உணவுல இருந்து ஸ்ட்ரென்தனா கொடுத்தா மேபி அதுக்கான வலிகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது வேணாலும் சொல்லலாம். ஆமா, அதாவது நம்ம எல்லாத்துக்குமே மெயினா சொல்ல போறது இந்த காய்கறிகள் தான் அதிகமா எடுக்கணும். அதுவும் கிரீன் கலர்ல இருக்கிற காய்கறி வந்து நல்லா சத்து கொடுக்கும், பாடிக்கு வந்து நல்ல பவர் இருக்கும். எப்பவுமே எந்த இன்ஃபெக்ஷன் இல்ல பெயின் வந்தா கூட தாங்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க இப்ப கர்ப்பம் தெரிச்ச காலத்துல நிறைய பேருக்கு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து அதை சரியா மெயின்டைன் பண்றது இல்லை. பட் இந்த இன்ஃபெக்ஷனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு முன்கூட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மேபி இந்த அபார்ஷன்ல இருந்து தவிர்த்துக்கலாம். அது என்ன மாதிரி அவேர்னஸ் நீங்க ஆஸ் அ டாக்டரா கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் பாசிட்டிவ் ஹோமியோபதியில? ஓகே, இல்ல மெயினா என்னன்னா டியூரிங் பிரெக்னன்சி டைம்ல உணவு முக்கியம் தான், அதை விட உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சின்னதா இந்த குழந்தை வேணாம், அன்வான்டா போச்சு அப்படின்னு நினைச்சா கூட அது வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த குழந்தைக்கு. அது தெரியும், குழந்தைக்கு அது உணர முடியும். சோ மெயினா வந்து டயட் விட மைண்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவா வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங் சொல்றது. ஓகே, இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கலாம் டாக்டர். ஒரு நேரே தொடர்ந்து. வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. கவரப்பேட்ல இருந்து ராணி பேசுறோம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? கவரப்பேட்டை, சென்னை. சென்னை தான். ஓகே, டாக்டர் பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, எனக்கு 2 பசங்க இருக்கு, 2மே சிசேரியன் தான். சரி. 10 வருஷம் ஆகுது, குழந்தைக்கு 10 வருஷம் ஆகுது. சரி. எனக்கு 2 வருஷமா தான் அந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கு. நாங்க ஹோமியோபதியில டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்போ வந்து நாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததுனால கொஞ்சம் சதை வளருது கர்ப்பப்பையில, மாசம் மாசம் டேட் வர்றதுனால சதை வளர்ந்ததுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நீர் கட்டியும் இருக்கு. சரி. இப்போ நாங்க டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம். சரி. டேப்லெட் வந்து 4 மாசம் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா 1 மந்த் தான் டேட் ஆச்சு. நல்ல பீரியட்ஸ் ஆச்சு, 3 days ஆச்சு. சரி சரி. இப்போ என்னன்னா ஹோமியோபதியில வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குமா, சரிங்களா? சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் பார்த்து அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க.
இன்னொரு விஷயம் வந்து நான் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், சரீர நிலை, மனநிலை இது எல்லாமே டீட்டெயில எடுத்து பர்சனாலிட்டியே பேஸ் பண்ணி கொடுக்கறது இருக்கு. இந்த பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி கொடுக்கறது கிளாசிக்கல் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் அதுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கியூர் கிடைக்கும். இல்லைங்க மேடம், சரிங்க மேடம். நாங்க 3 months எடுத்துருக்கோம் மாத்திரை மேடம். செத வரத்துக்கும் சேர்த்து கொடுத்தாங்க மேடம். சரி. இப்ப வந்து அந்த செத ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா ஸ்கேன் எடுக்கல. 4 மாசம் டேப்லெட் எடுத்துட்டு ஸ்கேன் எடுக்கல மேடம். சரி. இப்ப வந்து பீரியட்ஸ் ஆகல, 3 months ஆகுது இப்போ. சரி. லைட்டா வெள்ளை படுற மாதிரி இருக்கு. எந்த பிரச்சனை இல்ல, ஆனா வயிற்று வலி எந்த பிரச்சனையும் இல்ல. சரி. இல்ல அந்த கட்டி நீர்க்கட்டி இருக்கிறதுனாலதான் உங்களோட மென்சஸ் எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? மேடம் செத வளர்ச்சின்னு சொல்றது அதுதான் கட்டின்னு சொல்றது. சரிங்களா? கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறதுனாலயும் அது இது ஒவ்வொருல வந்து கட்டி இல்லைங்க மேடம், எந்த செத வளர்ச்சின்னு சொன்னாங்க, நாக்கு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுதான் அதோட இன்னொரு வேர்டு நம்ம கட்டி இல்ல ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? சரிங்க மேடம். சரி, அது இருக்கிறதுனாலதான் மென்சஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இப்ப டேப்லெட் எடுத்துட்டு இருக்கு மேடம். அதுதான்மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சில பேர் கம்ப்ளைண்ட் பேஸ்டா கொடுப்பாங்க, அதுல எப்பவுமே ரிசல்ட் இருக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம இப்ப சொன்ன மாதிரி செகண்ட் மெத்தட் கிளாசிக்கல் வேல, அதாவது பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி கொடுக்கறதுல தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கியூர் கிடைக்கும். சரிங்களா? அது ஒவ்வொரு டாக்டர்ஸை பொறுத்து இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட மென்சஸ் வரல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டைரக்டா கூட நீங்க என்ன வந்து பார்க்கலாம். சஜஷன்ஸ் டீட்டெயிலா கொடுக்குறோம், என்னென்ன மெடிசின்ஸ் எடுத்தா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சுமதி கோகிலம் பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க. ஹலோ, எனக்கு வயசு 50 ஆகுதுங்க. சரி, ஓகே. நான் வந்து ப்ரொமோல்டன் மாத்திரை அடிக்கடி எடுத்துக்குவேங்க. சரி. ஏதாவது விசேஷம்னா நாள் தள்ளி போறதுக்காக எடுத்துக்குவேங்க. சரி. அந்த மாதிரி எடுக்கிறது ஏதாவது உடம்புக்கு கெடுதல் வருங்களா? கண்டிப்பா அது நல்லது இல்ல. சரிங்களா? நேச்சுரலா வர்றதுதான் இது மாதவிடாய் இல்ல மென்சஸ். ஓகே, அது நேச்சுரலா தள்ளி போகிறதுனா ஓகே. இல்ல நீங்க டேப்லெட் போட்டு ஒரு நேச்சுரலா இருக்கிற விஷயத்த வந்து தள்ளி போடுறது எப்பவுமே பாடிக்கு கெடுதல் தான். சரிங்களா? இப்ப இவ்வளவு வயசு 50 ஆயிடுச்சு, ஆனா நம்ம அதுல திருப்பியும் எப்பயாவது ஒரு நாள் போடுறதுல தப்பு இல்ல. அடிக்கடி கோவில் போகணும், இல்ல அடிக்கடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி போடுறது வந்து அவாய்ட் பண்றதா எப்பவுமே பெட்டர். அதுக்கேற்ற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் லேட்டர் ஸ்டேஜ்ல காமிக்கலாம். சரிங்களா? நன்றி. பிஐடிக்கான ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? பாசிட்டிவ் ஹோமியோபதியில இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் பிஐடிக்கும் எல்லா டீட்டெயிலா எடுத்து சரீர நிலை, மனநிலை எல்லாமே டீட்டெயிலா எடுத்து அதுக்கு அவங்களோட பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி கொடுக்குற மெடிசன் தான் உங்களுக்கு எல்லாமே, எல்லா டிசீஸ்க்குமே. ஸோ மெயினா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷனை குறைக்கணும். இன்னொன்னு வந்து ஒரு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இம்யூனிட்டி லோ ஆகும்போது தான் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேசிக் வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணி இன்ஃபெக்ஷன் குறைச்சு அது ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ற மாதிரி ரிகரன்சி இல்லாத அளவுக்கு பாடியை ப்ரிப்பேர் பண்றது தான் ஹோமியோபதியில கொடுக்கறது. ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? பொள்ளாச்சியிலிருந்து ரூபா பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. பொள்ளாச்சியிலிருந்து ரூபா பேசுறேன். சரி. எனக்கு வந்து குழந்தை பிறந்து 6 மாசம் ஆச்சுங்க மேடம். சரி, ஓகே. ஆனா நான் அப்ப இருந்து குழந்தை பிறந்து 6 மாசம் இல்லையா? ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. சரி. ஃபீட் பண்ணும்போது சில பேருக்கு மென்சஸ் சரியா வராது. சரிங்களா? அது ஆக்சுவலா நார்மல் தான். ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ண நார்மலா அது வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபீட் பண்ற டைம்ல நிறைய ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் நடக்குது பாடிக்குள்ள. அதனால கூட சில பேருக்கு ரெகுலரா மென்சஸ் வராம இருக்கலாம், இல்ல வந்துட்டு சில மந்த்ஸ்ல வராம கூட இருக்கலாம். நீங்க பாருங்க, இது கண்டினியூஸா திருப்பியும் போகுது அப்படின்னா ஜஸ்ட் எடுத்து பாருங்க. அதாவது ஹீமோகுளோபின் லெவல் கூட ஜஸ்ட் கொஞ்சம் செக் பண்றது நல்லது அப்படின்னு எனப்படுது. ஓகேவா? ரொம்ப நாளா ஒரு 1 இயருக்கு அப்புறம் கூட வரல அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஃபீட் பண்ற டைம்ல இது நார்மல் தான். ஹெச்பி லெவல், அதாவது ஹீமோகுளோபின் லெவல் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில இன்னைக்கு டாபிக்ல நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியும் கலந்து சிறப்பித்து உங்களுக்கு நன்றி டாக்டர்.
என்ன நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க, சுத்தம் சுகம் தரும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு டாபிக்ல நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் சனிதா அவர்கள் PID-னா என்ன மாதிரியான ப்ரிவென்ட் இருக்கணும், எப்படி சிகிச்சை முறைகள் பாசிட்டிவ் ஹோமியோபதியில கொடுத்துட்டு இருக்காங்கிறது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.